என் மனசுல உங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டே. இந்த ஊரே உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதை நன்னா பாருங்க. இந்த ட்ரெஸ் தான் உங்க அம்மா நேக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணிது. சொல்லியிருந்தா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே தான் மறைச்சிட்டேன். உங்க அம்மா ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ வயசுல பெரியவா. நீங்க கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இனிமே இப்படி நடந்துக்காது. மத்தவளுக்கு தெரிஞ்சா என்னதான் தப்பா நினைப்பா. இது கூட தெரியாம இருக்கே. குனிஞ்சு வா மாமா. மாமா காலில இருந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு வந்துட்டான். வாய மூடாம தின்னுக்கிட்டே வந்தா. நில்லு. சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்டு பத்தியாலா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை ஓண்டு கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை பிடிச்சால. உன்னை வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அடாடா. என்ன பாரு, சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம், அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, பாத்துருவோம். தாங்காது, இப்பவே பாக்கணும். இல்ல கண்டுக்குள்ள குத்துவா. சரி சரி, அவசரப்படாதீங்க. 2 சந்திரம் 3. மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கால தாண்டவம் ஆடுது. ஏன் ஆடாது? அவன் சாதாரண ஆளா? சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர எதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த 2 இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டு அதுக்குள்ள அவசரப்படுத. ஆமாம்மா. மாப்பிள்ளை மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலான்னு தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அதான் தப்பு தெரியுமா? கேட்டாலும் அவங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணாதான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணதான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகளுக்கா பஞ்சம்? அதுல நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனுக்கு கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் வரட்டுமா? ஜாதகம் பாத்தீங்க, ஒரு 10 ரூபா வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தா மறந்தே போயிட்டேன். ஒரு 5 இருந்தா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாசத்துக்கு இந்த நாட்டை முடிச்ச துண்டு வச்சுக்கிடுங்க. ஷோ, நீ புத்தி சொன்ன விதம் பிடித்திருக்கிறது. அதற்காகவே தப்பு பண்ண தோன்றுகிறது. வந்துட்டேப்பா. வாசல்ல கோலம் போட்டு இருக்கும் போது வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவா. இது கூட புரியலையா நோக்கு? புரிஞ்சுட்டேப்பா.
சுத்தமான தேன் சந்தியா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இந்தாங்க. திருப்பி வாங்குறதுக்காக நான் இதை கொடுக்கல. தங்கத்துல செயின் கொடுத்தா மனசுல இடம் கொடுத்துருவேன் நினைச்சேலா? இதே கடைசியா வச்சுக்கோங்க. ஏய் சந்தியா, நில்லு. சந்தியா நில்லு. அதெல்லாம் தப்புதான், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தா இதை வச்சுக்க, நல்லா இருக்குல்ல? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஏதாவது கொடுத்து தொந்தரவு பண்றேன்? அதான் சந்தியா, எனக்கும் புரியல. அடிக்கடி உன்னை பார்க்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறதா? நீ இதை வாங்கிக்கல, இதை இங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஐயோ இது பாருங்க, விக்கிரகத்தை கண்ணு இடத்துல எல்லாம் வைக்க கூடாது. இங்க பாரு, இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நீயே வாங்கிக்கலன்னா வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நான் கீழே வைக்க போறேன். வெச்சா வச்சுக்கோங்க, நேக்கென்ன? ஏய் வச்சிருவேன். வச்சுக்கோங்க. சந்தியா இங்க பாரு, சாமி சிலையை நிஜமாவே கீழே வைக்க போறேன். அப்படியே போங்க. நான் போய் சொல்லல, திரும்பி பாரு, விக்கிரகத்தை நிஜமாவே கீழே வச்சுட்டேன். பாத்துக்கோ, பிள்ளையார் தனியா இருக்காரு. சந்தியா சீக்கிரம் வந்து அதை எடுத்துக்க. சந்தியா நான் போய் சொல்லல, வச்சுட்டேன், பாத்துக்க. நான் போறேன் சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்கிரகம் அனாதையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேனே தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. அச்சச்சோ, என்ன காரியம் பண்ணிட்டேன்? புருஷன் முன்னாடி சேர்ந்து தானே சன்னிதில விளக்கேத்துவா, இப்படி பண்ணிட்டேனே. அடிக்கடி சாப்பாட்டுல பாவக்காய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா பார்த்துட்டே இருக்கேனே, அனுப்பிச்சிட்டு போங்க. சரி சரி, அணைக்க வேண்டாம். நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தள்ளுங்க. வந்துட்டாரு விளக்கேத்த.